அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஃபிதாயின இஸ்லாம் மற்றும் அஷ்ரஃபிகள் பேரவை சேர்ந்து நடத்தும் ரமலான் வரவேற்பு விழா மற்றும் கருத்தரங்கம் அல்ஹம்துலில்லாஹ் இனிதே மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் இந்த அஷ்ரஃபிகள் பேரவையை மென்மேலும் மேம்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல சேவைகளை, இஸ்லாமிய ஷரிய சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி புரிவானாக. நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமை நாளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், எந்த ஒரு அடியாருடைய பாதங்களும் நாளை மறுமை நாளில் இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை சொல்லாமல் சொர்க்கம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்ந்து செல்லாது என்று சொல்கிறார்கள். லா தஸூலு அப்து கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல் அன். 5 விஷயங்களை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படும் என்று திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1, அவருடைய அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவருடைய வயதை அவர் எப்படி கழித்தார் என்பதை பற்றி கேட்கப்படும். அல்லாஹ் நமக்கு இளமையை கொடுத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 60 70 வருடங்களை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், உங்களுடைய வயதை, உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவு செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அன் இல்மின் ஃபீமா ஃபஅல ஃபீஹி, உங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை, அல்லாஹ் அறிவை பற்றி கேட்பான். அந்த அறிவை கொண்டு நீங்கள் எப்படி செயல்பட்டீர்கள் என்பதை கேட்பான். 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அன் மாலிஹி, அவருடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும். மின் ஐன இக்தஸபஹு, அவர் எவ்வழியில் எங்கிருந்து சம்பாதித்தார் என்பதை கேட்கப்படும். வஃபீமா அன்ஃபகஹு, அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்தார் என்பதை பற்றி கேட்கப்படும். இறுதியாக அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அபுலாஹு, அவருக்கு கொடுக்கப்பட்ட உடல் பலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானாம். நீ எப்படி உன்னுடைய வாலிபத்திலே தீனுக்காக வேண்டி நீ செலவு செய்தாய் என்பதை கேட்கப்படும் என்று இந்த 5 கேள்விகளை நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு அடியாரிடத்திலும் கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். 1, அவருடைய வயது, 2வது கல்வி ஞானம், 3வது செல்வம், எப்படி சம்பாதித்தார், எப்படி செலவு செய்தார், 5வதாக கேட்கப்படுகிறது உடல் நலத்தை பற்றி. இங்கே நம்ம கவனிக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, ஆனால் செல்வம் பற்றியும் 2 கேள்வியை கேட்கப்படுகிறது. எவ்வழியிலிருந்து சம்பாதித்தார், எவ்வழியில் செலவு செய்தார். நான் ஹலாலான முறையில் சம்பாதிச்சேன், ஆனால் ஆடம்பரமான விஷயத்தில் ஹராமான விஷயங்கள் நான் செலவு செய்தேன்னு சொன்னால் அதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கேட்பான். ஒருவர் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறார், ஆனால் ஹலாலான முறையில் என்ன செய்கிறார், கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை பற்றியும் அவரிடத்தில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்மளுடைய செல்வ விஷயங்களில், நமக்கு வருகின்ற செல்வங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய வருமானத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு எப்படி வந்தாலும் கல்லால எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படி என்று ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது எந்த வழியில் வந்தது? நேற்றைய காலை மகளிர் பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம் பாய்? 5 நாளில் ரம்ஜான் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமா? 5000 வந்துச்சேன்னு அந்த சந்தோஷமா? என்ன சந்தோஷம் பாய்? 5 நாளில் ரமலான் வரப்போகிறது என்ற சந்தோஷமா, அல்லது ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் யார் போட்டிருக்கிறார், முதல்வர் போட்டிருக்கிறார் என்ற சந்தோஷமா? யோசித்து பார்த்தால் இன்று செல்வம் என்பது சந்தோஷத்தை தருகிறது, அமல் எங்கே சந்தோஷத்தை தருகிறது? எனவே நம்மளுடைய வருமானங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்று இருந்தது வியாபார முறை என்பது பண்டமாற்று முறை, பார்டர் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். ஒரு பொருளை கொடுத்தோன்னா இன்னொரு பொருளை வாங்கிக்கலாம். இவர் விவசாயம் பண்றார் அப்படின்னு சொன்னா விவசாயத்துக்கான முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதை எடுத்துட்டு போய் ஒருத்தர் கிட்ட கொடுப்பார், அவர் அப்படியே. இது பண்டமாற்று முறை. அதற்கு பிறகு நாணயங்களும் நோட்டுகளும் வந்தது. காலங்கள் அப்படியே கடந்து வந்து இப்பொழுது நம்மளுடைய செல்வம் எல்லாம் எங்கே இருக்கிறது? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்களிலே இருக்கிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக எங்க பார்த்தாலும் ஒரு பெட்ரோல் பங்க் போனா போனை தூக்கிடுறோம். என்ன? ஸ்கேன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நம்மளுடைய இணைய வழி பரிவர்த்தனை என்பது அங்கே துவங்கி விடுகிறது. ஒரு காலம் இருந்தது, ஈவி பில் கட்டணும்னா காலையில் 9 மணிக்கெல்லாம் போய் ஆஃபீஸில் நிற்கணும்.
அங்கே நின்றா வெளியே வரத்துக்கு 11-12 அன்னைக்கு வேலை போச்சு. ஆனால் இன்னைக்கு நம்பரை சொல்லுங்க, ஒரே நொடி போயிருச்சு. இதுதான் ஆன்லைன். பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, அத்தனை விஷயங்களும் இன்று ஆன்லைனில் என்ன செய்து சர்வசாதாரணமாக மிக சுலபமான முறையில் நமக்கு என்ன செய்து வந்துருச்சு. எல்லாம் சுலபமாக இருக்கு ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தா, ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன், ஒரு 2 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து உழுது. யூ காட் ரிவார்ட், கேஷ்பேக். என்ன வருது? நீங்கள் 2 ரூபாய், உங்களுக்கு 2 ரூபாய் தானே நமக்கு கேஷ்பேக்கை கொடுத்துருக்கிறான். அப்படி என்று கடந்து போகாமல் அந்த 2 ரூபாய் நமக்கு சொந்தமானதா, இதை யோசிக்கிறவன் தான் முஸ்லீம். நமக்கு ஆன்லைனில் 2 ரூபாய், நாம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், கூகுள் பேல, ஜிபேல, ஃபோன்பேல 2 ரூபாய் நமக்கு ரிவார்டை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு விட்டுட்டு போகாம நாம் எப்பொழுது அங்கே யோசிக்கிறோமோ அப்பொழுதுதான் அங்கே இஸ்லாம் ஈமான் என்பது முழுமையாக வருகிறது. வாபிசா என்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. அப்போ நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா வாபிசா உதுனு, அருகில வாங்க அப்படின்னாங்க. ஏதோ கேள்வி கேட்க வராங்களே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க. அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஃபதனௌது மின்ஹு ஹத்தா மஸ்ஸத் ருக்பதஹு ருக்பதி ருக்பதஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலும் என்னுடைய முட்டுக்காலும் பக்கத்தில் தொடும் அளவிற்கு நாம் உட்கார்ந்தோம். இப்படி உட்கார்ந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் அப்படின்னு வாபிசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹ்பிருக அன் தஜஅல, நீ எதை கேட்பதற்காக வந்திருக்கிறாய் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உஹ்பிருகுமா ஜிஅத தஸ்அல் அன்ஹு, எதை பற்றி நீ கேட்க வந்திருக்கிறாய் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபி. ஒரு சஹாபி வந்து உட்கார்ந்த உடனே அவர்களுடைய என்ன தேவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கேட்கிறார்கள். அப்பொழுது நாம் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க, அக்பிர்னி, எனக்கு சொல்லுங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்அலு ஜஅதமா தஸ்அலு அனில் பிர்ரி வல் இஸ்ம், என்னுடைய செயல்களிலே எது நன்மையான காரியம் எது தீமையானது என்பதை கேட்கத்தான் நீ வந்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாபிசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதாவது ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அதில் நல்லது எது, தீயது எது, இதை செய்வது ஹலாலா, இது செய்வது ஹராமா என்று என்ன விஷயம், பிர்ரு எது, இஸ்மு எது என்பதை நீ கேட்க வந்திருக்கிறாய்னு சொன்ன உடனே, நாம் யா ரசூலல்லாஹ், ஆம் நான் அதைத்தான் கேட்க வந்தேன், நாம் அதைத்தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜஅல அஸாபிஹு ஸலாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 3 விரல்களை, இந்த 3 விரல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஆக்கி அவர்களுடைய நெஞ்சு பகுதியின் மீது தட்டி சொன்னார்கள், இஸ்தஃப்தி கல்பக. என்ன சொன்னாங்க? இஸ்தஃப்தி கல்பக, உன்னுடைய இதயத்திலே உன்னுடைய உள்ளத்திடத்திலே நீ ஃபத்வாவை கேள், நல்லதா தீயதா, அந்த 2 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழுந்திருக்கே அந்த பரிவர்த்தனை என்பது உனக்கு ஹலாலானதா ஹராமானதா என்று முதலில் நீ யாரிடத்துல கேள், உன்னுடைய நஃப்ஸிடத்துல கேளு, உன்னுடைய இதயத்திலே உன்னுடைய உள்ளத்திலே என்ன சொல்கிறது என்பதை நீ கேள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த அல் பிர் என்றால் மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸு வத்மஅன்ன இலைஹில் கல்பு, எப்பொழுது ஒருவருடைய உள்ளம் சாந்தம் பெறுகிறதோ, ஒருவருடைய உள்ளம் என்பது நிம்மதி பெறுகிறதோ அதுதான் நன்மையான காரியம். நான் இதை செய்தால் என்னுடைய உள்ளம் சாந்தம் பெறுகிறது, என்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறது என்று சொன்னால் அந்த வியாபாரம் என்பது சரியானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுவே நம்மளுடைய உள்ளம் என்பது மா ஹாக ஃபி நஃப்ஸ், நம்மளுடைய உள்ளத்திலே ஒரு நெருடல் என்பது வந்தால், நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலே ஒரு தடுமாற்றம் என்பது வந்தால் அது இஸ்மு, அது பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது தீய செயல், அது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தருவது, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன், ஹலால் என்பது மிக தெளிவாக இருக்கிறது, வ இன்னல் ஹராம பையினுன், ஹராமும் தெளிவாக இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் மது குடிப்பது ஹராம், வட்டி ஹராம்,
தொழுகை ஹலால். இப்படி என்னென்ன விஷயங்கள் ஹலால் என்றும் ஹராம் என்றும் மிக தெளிவாக இருக்கிறது. வபைனஹுமா முஸ்தபிஹாத்துன் உமூருன் முதஷாபிஹாத்துன், சில விஷயங்கள் சந்தேகத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமான நபர்கள் அதை அறிய மாட்டார்கள். மக்கள்ல அதிகமான நபர்களுக்கு அந்த சந்தேகமான விஷயங்கள் தெரியாது. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் சந்தேகமான விஷயத்தை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி, அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய சுயமரியாதையும் அவர் பாதுகாத்து கொண்டார். சந்தேகத்தின் பக்கம் போவாதீங்க. அப்படின்னா என்ன? இஎம்ஐ கூடுமா கூடாதான் நமக்கு சந்தேகம் வந்தாலே வெளியே வந்துடணும். லோனு போடலாமா போட ஹராம் வந்துடணும். ஜாயிஸ் என்று அது நம்மளுக்கு கூடும் என்று ஒருபோதும் அதன் பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. நம்மளுடைய பரிவர்த்தனைகள், நம்மளுடைய டிரான்சாக்ஷன், நம்மளுடைய ஆன்லைன் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஹலால் ஹராம் தெளிவாக இருக்கிறது. சந்தேகமான விஷயங்கள் அதிகமான நபர்கள் அதை அறிய மாட்டார்கள். யார் ஒருவர் சந்தேகத்தை விட்டும் தவிர்த்து இருக்கிறாரோ அவர் தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய தீனையும் பாதுகாத்து கொண்டார். வமன், யார் ஒருவர் அந்த சுபஹாத்துகளிலே அந்த சந்தேகங்களில் போய்விட்டார்களோ வகாஃபில் ஹராம், அவர் ஹராம்லே போயிடுவார். நபிகள் நாயகம் சொல்றார், ஹராம்ல போயிடுவார். ஏன் சந்தேகத்திற்கு யார் ஒருவர் பக்கத்தில் செல்கிறாரோ அவர் ஹராமின் பக்கம் போயிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமையாக சொல்றாங்க. கர்ராஇ, ஒரு ஆடு மேய்ப்பவர் ஒரு தோட்டத்தினுடைய வேலிக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். எங்க தோட்டம் இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் வேலியின் பக்கத்திலே ஒரு ஆடு மேய்க்கிறார் என்றால் அந்த ஆடுகள் அந்த வேலியை தாண்டி போகுமா போவாதா? போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், வாய்ப்புகள் உண்டு. அவர் ஹராம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஹராம் என்றாலும் சந்தேகிக்க உட்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நீண்டமான ஹதீஸ் அது, வஇன்ன லிகுல்லி மலிகின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை பகுதி என்று இருக்கிறது. அவருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய எல்லைகள் எது தெரியுமா? மஹாரிமுஹு, அவனுடைய தடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறானோ அதுதான் அவனுடைய எல்லைகள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இப்படி நிறைவேற்றுகிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முலகத்தன், ஒவ்வொரு உடலிலும் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹ ஸலஹல் ஜஸது குல்லு, அது மட்டும் சீர்பெற்று விட்டால் அவருடைய அத்தனை சரீரமும் அவருடைய உடல் முழுவதும் சீர்பெற்றுவிடும். வ இன் ஃபஸதத், அந்த சதை துண்டு மட்டும் ஃபஸாதாகிவிட்டால், சீர்கட்டு போய்விட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லு, அவருடைய உடல் சரீரம் அத்துணையும் சீர்கட்டு போய்விடும். என்ன தெரியுமா? அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்மளுடைய உள்ளத்தனத்தை ஃபத்வா கேட்கணும். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் ஃப்ரீ ஃபயருங்கிறான், அதில் போய் தன்னுடைய செல்வத்தை போடுறான், காசை போட்டு தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய செல்வங்களை அதில் வீணாக்குறான். இன்னொரு ஒன்று ரம்மி போன்ற விஷயங்களிலே தன்னுடைய செல்வங்களை இழந்தவர்கள் பல நபர்கள், சாமானிய மக்களிலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய அரசு அதிகார அந்த நிலையில இருக்கின்ற வரைக்கும் இருக்கிறவர்கள் கூட அதில் போயிடுறாங்க. நீங்க இப்ப கூட யூடியூப்ல தட்டி பாருங்க, ரம்மியில் தன்னுடைய உயிரை மாய்த்தவர்கள் எத்தனை நபர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஏன் சென்னையை சார்ந்தவர் ஒருத்தர் ரம்மியில விளையாடி தன்னுடைய பொருளாதாரம் அத்தனையும் இழந்து கடன் வாங்கி 1,20,000 ரூபாய் கடன் வாங்கி விளையாடி இருக்கிறார். இறுதியில் அவருடைய நிலை என்ன தெரியுமா? தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செய்து தன்னுடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பூச்சி மருந்து குடிச்சு செத்தாங்க. நடந்த நிகழ்வு இது. இதற்கு காரணம் என்ன? இன்று ஆன்லைனில் நம்மளுடைய நேரங்கள் அதிகமாக அதில் செலவு செய்வதுதான். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். நம்ம நண்பர்கள்ல பேசுவோம், ஏதாவது ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உடனே மெசேஜ் வரும், யூ ஹாவ் 2-wheeler லோன் அப்படின்னு மெசேஜ் வரும். நான் இங்கே தானே பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படி எப்படி ஃபோனில் வருது? அல்லாஹ்க்கு தான் தெரியும். இன்று நம்மளுடைய எல்லா விஷயங்களும் ஃபோன் மூலியமாக, கார் லோன், இமெயில் லோன், என்னென்னலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சமூகம் அதில் இருக்கிறது. இன்னைக்கு முழுமையான நம்மளுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
நம்மளுடைய வருமானங்கள் எவ்வழியிலிருந்து ஈட்டுகிறோம், எவ்வழியிலே நாம் செலவு செய்கிறோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு இந்த ஆன்லைன்லேயே இருக்கக்கூடியவர்கள், கோடீஸ்வரராக இருக்கக்கூடியவர், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதை கவனிக்கணும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என்னுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரே ஒரு லேப்டாப், ஹைஃபையான ஒரு வைஃபை, எது வைஃபை அந்த கனெக்ஷன், அதை மட்டும் கொடு, நான் இழந்த அத்தனையுமே நான் என்ன செய்து கொள்வேன், மீட்டுக் கொள்வேன். இன்னைக்கு ஆன்லைன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நான் லேப்டாப்பும் எது இருந்தால் போதுமா, ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்தால் போதும், நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் இன்று ஆன்லைனில் எவ்வளவெல்லாம் சம்பாதிக்கலாம் என்பதை சொல்லி காட்டுகிறேன். இன்னைக்கு அதுக்கு மேலே பிட்காயின் அப்படின்னு ஒன்று இருக்கா, பிட்காயின் இருக்கு, அதே போல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, விர்ச்சுவல் மணி, இதெல்லாம் கேட்கவே இல்லைல்ல. இதான் நவீன மசாயில். இன்னைக்கு நமக்கு தெரியலை, ஆனால் இன்று பல நபர்கள் இந்த நவீன மசாயில்களை கேட்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி, எத்தியோரியம், இப்படி முனைவு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள். 10,000 12,000 வரை காயின்கள் இப்படி இருக்கிறதாம். எவ்வளோ இருக்கு? 10,000 12,000 காயின் சொல்றீங்களா ஹஸ்ரத், அதெல்லாம் கோல்டு காயின் மாதிரியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பிட்காயின் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா என்ன இருக்கும், ஒரு காயின் மாதிரி காட்டுவான். என்ன தம்பி புரியுதா நான் சொல்றது, உங்களுக்கு புரியுது இல்லை? அதுதான் சில நபர்களுக்கு தான் அது என்ன செய்யும், சொன்னோன்னு அது சொல்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னு இருக்கும். எனக்கே புரியலப்பா. அப்புறம் தான் என்ன செஞ்ச, விர்ச்சுவல் மணினா என்ன, இது எனக்கு தலைப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு சொன்ன ஹஸ்ரத் இருந்தங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுங்க, பிட்காயினை பற்றி பேசுங்க. எனக்கே தெரியலையப்பா. அப்படிதான் நினைச்சிட்டு உள்ள போனா 10,000 12,000 வரைக்கும் காயின் இருக்கான். அதற்கு அது எப்படி இருக்கும், அதற்கு உருவம் இல்லை, என்ன கிடையாது, கோல்டு மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு பிளாக் செயின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற கணக்கீடு குறியீடுகள். அந்த கணக்கீடு குறியீடுகள் உருவாக்கி அந்த கணக்கீடு குறியீடுடைய ஒரு அசட், ஒரு விஷயம்தான் எது, இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், எத்தியோரியம் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் மார்க்க மசாயில்களில் கேட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு மார்க்க மாநாடு போட்டு இன்ற அளவுக்கும் அது இஃப்திலாஃபா தான் இருக்கு. கூடுமா கூடாதா, கூடுமா கூடாதா? இந்த அளவிற்கு மார்க்க மசாயில்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நாமும் கேட்கணும். நமக்கு ஒரு செல்வம் வருதா, 5,000 ரூபாய் வந்துச்சு, எடுத்து போட்டுக்கலாம், என்ன வந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம் என்று அல்ல. நமக்கு ஒரு 2 ரூபாய் வருதுன்னு சொன்னா கூட நாம் யோசிக்க வேண்டும், இது ஹலாலா இல்ல ஹராமா. இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காமிச்சார்கள், ல யத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மரு பிமா அஹதல் மால, இந்த செல்வம் எப்படி வந்தது என்று அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின், இது ஹலாலான சம்பாத்தியமா அல்லது ஹராமான சம்பாத்தியமா என்று யோசிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். அந்த காலம் இதுவா என்று யோசிக்கின்ற நிலையில் நம்மளுடைய வருமானங்கள் என்பது என்ன செய்கிறது, இருக்கிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ஒரு வியாபாரத்திற்குள் நாம் போகிறோம் என்று சொன்னால் அது ஷரியத்துடைய சட்டம் என்னவென்று தெரிய வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள். லா யபிஅ ஃபீ சூகினா, எங்களுடைய கடை வீதியில மார்க்கெட்ல ஒருவர் விற்க வேண்டும் என்று சொன்னால், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன், அவர் மார்க்க ஞானம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய மார்க்க சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும். இது விற்கலாமா விற்க கூடாதா, இது எவ்வளவு விற்கணும் என்ற அத்தனை சட்டங்களும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். யார் சொல்றா? 2ஆம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய சட்டமா சொல்லியிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்னார்கள், மனி தஜர கபல யதஃபக்கஹ, மார்க்க ஞானம் வியாபார விஷயத்திலே சட்டங்கள் தெரியாமல் ஒருவர் வியாபாரத்திற்கு வருகிறார் என்று சொன்னால், எந்த சட்டமும் தெரியல, மார்க்கத்தில் இது கூடுமா, இவ்வளவு லாபம் வைக்கலாமா, இது விற்கிறது ஹலாலா ஹராமா, எதுவுமே தெரியாம ஒருவர் வியாபாரத்திற்கு வீதிக்கு வருகிறார் என்று சொன்னால், யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர் இர்ததம ஃபி ரிபா, அவர் எதுல போயிருவாரு, வட்டியில போயிருவாரு. சும்மர் தத்தம என்று 3 தடவை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய செல்வ விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும்.
குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்கியது, சஹாபா பெருமக்கள் அப்படியே மாறி போனார்கள். மடா குடிக்காரர்களாக இருந்தவர்கள் பீப்பாய்களாக வச்சுட்டு இருந்தாங்க. எதங்க? மதுவை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வசனம் சூரத்துல் மாயிதாவில் இறங்கியது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மதுவும் சூதாட்டம் இன்னைக்கு ரம்மி, வல் அன்சாபு சிலைகளை வணங்குவதும், வல் அஸ்லாமு அம்புகளை வைத்து குறி பார்ப்பதும், இது எல்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய நஜீஸான வேலை, அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லிவிட்டு ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக ஆக வேண்டுமே என்று அல்லாஹ் சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் பீப்பாய்களை கொண்டு வந்து அப்படியே தங்களுடைய வீதிகளை என்ன செய்தார்கள்? வீசினாங்க. இது சஹாபாக்கள். நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்தை முடிச்சு வராங்க. கழுதை இருக்குல்ல, கழுதையினுடைய இறைச்சியை சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கழுதையினுடைய இறைச்சியை சஹாபா பெருமக்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன இறைச்சி அது அப்படின்னாங்க. கழுதையினுடைய இறைச்சி யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தடை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அங்க ஒரு தடையை போட்டான். நபிகள் நாயகம் யார்? இந்த இஸ்லாமிய ஷரியத்தை நிறுவியவர்கள் அல்லாஹும் ரசூலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தடை என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் அப்படியே அதை ஒதுக்கி வைத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் சமைச்செல்லாம் முடிச்சாச்சு, பசியோட இருக்கிறோமே, கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே, இது வரைக்கும் ஹலாலா தானே இருந்துச்சு, யோசிக்கல சஹாபா பெருமக்கள். இது ஹராம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஷரியத்தை உருவாக்கியவர்கள் யார்? அல்லாஹ்வும் ரசூலும். அவங்க தடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், இந்த பாத்திரத்துல தான் யார் ரசூல் நாங்கள் சமைச்சோம், இந்த பாத்திரத்துல தான் நாங்கள் சமைச்சோம், இதை கழுவி முடிச்சாது, இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துட்டு வந்துடலாமா? எந்த அளவுக்கு ஈமான் இருக்கு பாருங்க. சமைத்த பாத்திரத்தை எடுக்கணுமா இல்லையா சஹாபாக்கள்? ஆனா இன்னைக்கு நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ல, நம்மளுடைய பரிவர்த்தனைகள்ல, நம்மளுடைய சம்பாத்தியத்துல எது ஹலால் எது ஹராம் என்று நாம் யோசிக்கிறோமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அழகா சொன்னார்களே, ஹாசிபு அன்ஃபுஸகும், உங்களுடைய உள்ளத்தை உங்களையே நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். கபல அன் துஹாசபு, நீங்கள் கணக்கிடப்படுவதற்கு முன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கணக்கிடுவான். உங்களுடைய கணக்குகளை சரியா வச்சுக்கிங்க. ஏன்? நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய பரிவர்த்தனைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய வருமானத்திலே ஈட்டுகின்ற, நாம் வருமானத்திலே சம்பாதிக்கின்ற விஷயத்திலும், அதே போன்று நாம் செலவு செய்கின்ற விஷயத்திலும் சரியான முறையை, ஹலால் ஹராமை பேணி நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வருகின்ற ரமலானிலே நாம் நம்மளுடைய அமல்களை சீர்படுத்துவதை போன்று நம்மளுடைய செல்வ விஷயத்திலும் ஜகாத், சதகா, ஹைராத்துகளை நாம் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.